தினம் ஒரு ஜெபம் என்கிற ஜெப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய நாளுக்குரிய வசனம் நீதிமொழிகளின் புஸ்தகம் அதிகாரம் 3 வசனம் 26. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக் கொள்ளாதபடி காப்பார். நாம் யாவரும் கண்களை மூடி தேவனை நோக்கி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, கர்த்தர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. ஆம் ஆண்டவரே, கர்த்தர் எங்களுடைய நம்பிக்கையாய் இருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த ஜெப வேளையிலே தேவ சமூகத்துல தேவனிடத்துல மாத்திரம் நம்பிக்கை வைக்கிற கிருபையை தாங்க. நாங்கள் சுயத்தின் மீது ஒரு நாள் நம்பிக்கை வைத்து தேவையில்லாத காரியங்களிலே நாங்கள் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு ஆண்டவர் கர்த்தரை சார்ந்து கர்த்தர் மேல நம்பிக்கை வைத்து நாங்கள் இருக்கும் பொழுது சுவாமி, எங்கள் வழியிலெல்லாம் நாங்கள் பயமின்றி நடப்போம் ஆண்டவரே. எங்களுடைய கால்கள் இடராது, அதற்காய் ஸ்தோத்திரம். எங்கள் கால்கள் இடராது, அது மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்கள் கால் சிக்கிக்கொள்ளாதபடிக்கும் நீங்க காத்துக்கொள்ளுவீங்க. உமக்கு நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. உம்முடைய பிள்ளைகள் தேவன் மேல நம்பிக்கை வைக்கட்டும் ஆண்டவரே. தேவனை சார்ந்து கொள்ளட்டும் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுடைய கால்கள் எந்த இடத்திலும் சிக்காதபடிக்கு தேவன் காத்து கொள்ளறதுக்கு வல்லமை உள்ளவராய் இருக்கிறீங்கப்பா. உம்மை சார்ந்து கொள்ளட்டும். உம்முடைய பிள்ளைகள் தங்களுடைய வியாபாரத்தினாலும் சரி, தங்களுடைய வேலை காரியத்தினாலும் ஆண்டவரே, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை குறித்து பேரண்ட்ஸ் நினைக்கும் பொழுதும் எல்லாவற்றிலும் ஆண்டவரே கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கத்தக்கதான கிருபையை தாங்க. அப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் தேவையில்லாத காரியங்களிலே சிக்கி கொள்ளாதபடிக்கு, அதனாலே ஆண்டவரே மன உளைச்சலுக்குள்ளே உம்முடைய பிள்ளைகள் போகாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீங்க. உமக்கு ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகள் தேவன் மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவரே தங்களுடைய வழியை செம்மையாய் காத்துக்கொள்ளுகிற கிருபையை கர்த்தர் இந்த நாளில் அருளி செய்கிறபடினால் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். தினம் ஒரு ஜெபம் எனும் நம்முடைய யூடியூப் பக்கத்தில் நாம் அன்றாடம் தேசத்திற்காக ஜெபித்து வரும் ஜெப குறிப்புகளை புத்தக வடிவில் தேசத்திற்கான ஜெபம் எனும் பெயரில் ஜெப கையேடாக வெளியிட தேவன் கிருபை பாராட்டியுள்ளார். இந்த ஜெப புத்தகத்தில் இன்னும் அநேக விசேஷித்த ஜெப குறிப்புகளும் இஸ்ரவேலுக்கான சிறப்பு ஜெப குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த புத்தகத்தை இலவசமாய் பெற்றுக்கொள்ள விரும்பும் தேசத்திற்காக ஜெபிக்கும் ஆத்ம பாரம் உள்ளவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளவும். நம்முடைய தேசத்திற்காக ஏறெடுக்கும் ஜெபங்களை கேட்டு தேவன் நம் தேசத்திற்கு க்ஷேமத்தை கட்டளையிடுவாராக. ஆமேன்.